ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த அருமையான இந்த காலை வேளையில இந்த கான்பரன்ஸ் கால் மூலமா கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட வேதத்திலிருந்து நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் பார்ப்போம். நெகேமியாவினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய பின்பகுதி நான் வாசிக்கிறேன். எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. பாருங்க, எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், எழும்பி கட்டுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நெகேமியா எங்க இருக்கிறார் என்றால் பாபிலோன் தேசத்துல அர்தஷ்டா ராஜாவுக்கு ஒரு பான பாத்திரக்காரனாக ஒரு அதிகாரியாக இருக்கிறார் நெகேமியா. பாருங்க, அந்த பாபிலோன் தேசத்துல அங்க இருக்கிற சிறைப்பட்ட ஜனங்களை விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். முதலாவது செருபாபேல் தலைமையில ஜனங்கள் வந்தார்கள், எஸ்ரா தலைமையில வந்தார்கள். அந்த செருபாபேல் தலைமையில வந்து ஆலயத்தை கட்டும்படி காணப்பட்டார்கள். எஸ்ரா தலைமையில வந்தார்கள். இப்பொழுது பாருங்க, நெகேமியாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. நெகேமியா அங்கு இருக்கிறார், அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி என்றால், மதில் சுவர்கள் எல்லாம் இடிந்து கிடக்கிறது என்று சொல்லி மதில் சுவர்களை குறித்து ஒரு செய்தி வருகிறது. அவர் துக்கித்து அழ ஆரம்பித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். பாருங்க, நெகேமியா இருதயத்துல துக்கித்து மனதுல அழுது சில நாள் உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார் நெகேமியா. இந்த நாளில இந்த செய்தியை குறித்து நாம் பார்ப்போம், நெகேமியாவை குறித்து பார்ப்போம். அருமையான தேவஜனம், நெகேமியா பாபிலோன் தேசத்துல அவருக்கு வந்த செய்தி, அலங்கெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொன்ன உடனே அவர் உபவாசித்து ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் அந்த ராஜா கிட்ட போய பர்மிஷன் வாங்குறார். நான் எங்க தேசத்துக்கு இனி அவர் துக்கமுகமாய் இருக்கிறதை பார்த்து காரியம் என்ன என்று கேட்ட உடனே இந்த மாதிரி தேசத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி அவர் விடுமுறை வாங்கி கொண்டு அந்த தேசத்திலிருந்து எருசலேம் தேசத்துக்கு வருகிறதை நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்ப்போம். அங்க அவர் வந்து நெகேமியா இந்த தேசத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது அலங்கம் இடிக்கப்பட்டு காணப்பட்டதை பார்த்து துக்கித்து அழுது அவர் ராத்திரியில அந்த இடங்களில பிரயாணம் பண்ணி அந்த அலங்கத்தை கட்டுவதற்காக முயற்சி செய்கிறார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை அநேகர் திடப்படுத்தி கொடுத்தார்கள். அருமையான தேவ ஜனமே, இப்பொழுதுமாய் கூட வார் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெருசலேம் தேசத்துக்கு, நம்ம ஜெருசலேமுக்காக எதிராக போராடுகிற ஈரான் குண்டுகளையும் அநேக சேதங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அமெரிக்காவை தாக்குகிறார்கள். இன்றைக்கு இது போல போர் நடந்து கொண்டிருக்கிறது. காரியத்தை அறிந்து நாமளும் செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் துக்கித்து அழுது ஜெபம் பண்ணினார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. உபவாசித்து ஜெபம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, அந்த பாருங்க, அந்த காரியம் எப்படி இருக்கிறது என்று அறிந்து அவர் அதை அறிந்து சுற்றி பார்த்து வந்தது மாத்திரமல்ல, அநேகர் இந்த நல்ல வேலைக்கு கைகளை திடப்படுத்தும்படி அநேகர் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஒரே நாளிலே அநேகர் அந்த நல்ல வேலைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அந்த மிகப்பெரிய ஒரு வேலை, அந்த கர்த்தருடைய வேலையை செய்யும்படி நெகேமியா காணப்பட்டார். உயர்ந்த இடத்துல வேலை செய்தார். அங்க ஒரு பான பாத்திரக்காரனாக காணப்பட்டார். பான பாத்திரக்காரன் என்றால் என்ன அப்படின்னா, அர்தஷ்டா ராஜாவுக்கு ஒரு உணவு போகிறது என்றால் இங்க நெகேமியா செக் பண்ணி அந்த உணவுல ஏதாவது கலப்படமோ அல்லது வேற ஏதாவது இருந்து விடுமோ என்று செக் பண்ணுகிற அதிகாரம் அந்த பான பாத்திரக்காரனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த பதவி வைத்தவர் தான் நெகேமியா. அப்படி பதவி வைத்து பாருங்க, அவர் அந்த பதவியில இருந்து கூட அந்த அலங்கத்தை கட்டும்படி அவர் வந்து தன் அலங்கத்தை கட்டும்படி ஆரம்பித்தார். அருமையான தேவ ஜனமே, இந்த அலங்கத்தை கட்டுகிறது, நம்ம ஒரு ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பொல்லாத சாத்தானான் எதிராளிகளை எழுப்பி விடுவான்.
பாருங்க, அருமையான தேவஜனம். இந்த நாளில கூட நெகேமியா 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, முதல் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. பாத்தீங்களா, அவன் எரிச்சல் அடைகிறான். ஒரு கூட்டம் எரிச்சல் அடை, நம்ம ஒரு ஊழியத்தை தொடங்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னா பாருங்க, செருபாபேல் காலத்துல ஆலயத்தை கட்டும்படி ஜனங்கள் வந்தாங்க. ஆலயத்தை கட்டும்போது நாங்களும் சேர்ந்து உங்களோட கட்டுவோம்னு சொல்லி ஒரு கூட்டம் எழும்புச்சு. அதை கட்ட முடியாதபடியே ஒரு சில வருடங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். நாங்களும் உங்களோட சேர்ந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி செருபாபேல் காலத்துல அவங்க நல்ல வேலைகளை செய்கிற கைகளை தளர பண்ணி விட்டார்கள். அதே போலதான் நெகேமியா காலத்திலையும் இந்த நல்ல வேலைகளை செய்யும்படி அநேக கைகளை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த நல்ல வேலைகளை செய்யும்படி தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அந்த வேலைகளை செய்ய விடாதபடி ஆட்களை சாத்தானானவன் எழுப்பி பாருங்க எரிச்சல் அடைந்தார்களாம். சன்பலாத்தும் அவன் எரிச்சல் அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவன் அது மாத்திரமல்ல, கேலி கிண்டல் பேச ஆரம்பித்தார்கள். என்னன்னு பேசினாங்க, அப்படி நீங்க கட்டினோம் என்றால் ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய மதில் இடிந்து போகும் என்று சொன்னார்களாம். பாருங்க, அருமையா எழுதப்பட்டிருக்கிறது. 4:3 வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு நரி ஏறி போனா அந்த சுவர் இடிந்து விழுந்து விடும் சொல்லி நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், ஏளனம் பேசினார்கள். ஒரு மாதிரி அந்த வேலைகளை செய்கிறதை ஜனங்கள் மத்தியில தளர பண்ணின காரியங்களை சத்துருக்கள் எழும்பி செய்ய ஆரம்பித்தார்கள். சத்துருக்கள்னா அவர்கள் மூலமாக கிரியை செய்கிற அந்த காரியங்கள் எதிரடையாய் காணப்பட்டது. நெகேமியா செய்தது ஒண்ணுதான் தேவ ஜனமே, அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அவர் அந்த நல்ல வேலைக்காக ஜனங்கள் வேலை செய்ய ஆவலா இருக்கிறாங்க. ஆனா இது போல எழும்பி நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், அற்பமா பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட வேலையில அவர் நெகேமியா முழங்கால் படிவிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். பாருங்க என்ன காரியம் நடந்தது. அந்த அலங்கம் கட்ட முடியாதபடி அநேக ஒரு காரியங்களை கொண்டு வந்தார்கள். அநேக காரியங்களை கொண்டு வந்தார்கள். பாருங்க, அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு அவர்கள் எத்தனையோ முயற்சி செய்தாங்க. ஆனா அந்த சன்பலாத்தும் தொபியாவும் அவர்களை கட்ட விடாதபடி மனதை உடைக்கிற காரியங்களை செய்தார்கள். மனதில் காயப்படுத்தினார்கள். மனதுல அவர்கள் அந்த கைகளை திடப்படுத்தினவர்களை தளர பண்ணின காரியங்களை செய்தார்கள். அருமையான தேவ ஜனமே, நாமளும் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம் என்றால் நம்மளை போலவே செய்ய ஆட்களை எழுப்புவான். அதை தளர பண்ணுகிற காரியங்களை கொண்டு வருவான். நாம நினைத்த ஓட்டங்களை ஓடுவதற்கு அநேக தடைகளை கொண்டு வர அநேக ஆட்களை சத்துருவானவன் எழுப்புவான். ஜெருசலேம் கட்டுவதற்கும் செருபாபேல் காலத்துல இதே போல சம்பவம் நடந்தது. அலங்கத்தை கட்ட வந்த நெகேமியாவுக்கும் தளர பண்ணுகிற காரியங்கள் அநேகம் நடந்தது. பாருங்க, இதெல்லாம் எதற்கு அடையாளம் என்றால் நம்மளுடைய ஊழியத்தை முடக்க பார்க்கிற சத்துருவானவன் நமக்கு எதிரடையா செயல்படுகிற காரியங்கள் உண்டு. பாருங்க, இவர்கள் வேலையை செய்ய பார்த்தாங்க. ஆனா சத்துருவானவன் பாருங்க இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அநேக ஜனங்களை வேலை செய்கிறதை ஓய பண்ணுகிற காரியங்களை கொண்டு அந்த சன்பலாத்தும் தொபியாவும் அந்த காரியங்களை செய்தார்கள். பாருங்க, அவர்கள் வேலை அதையும் அந்த ஜாமக்காரர்களை நிறுத்தினார்கள். நெகேமியா ஜாமக்காரர்களை நிறுத்தினார்கள். எதிராளி வருகிறதை அறிந்து ஜெபிக்கும்படி ஜாமக்காரர்களை ஒரு பக்கம் நிறுத்தினார்கள். அவர்கள் பயம் உண்டாக்கும்படி அவர்கள் வரல. ஆனாலும் அந்த அலங்கத்தை கட்டுவதற்காக அநேக ஜனங்களை எழுப்பினார்கள். அதுபோல அலங்கத்தை ஒரு பக்கம் கட்டி முடித்து விட்டார்கள். 6வது வசனத்தை பார்த்தோம் என்றால், அலங்கத்தை கட்டி முடித்ததும் இனி அதில் சிறப்பு ஒன்று இல்லை என்று தொபியாவும் அவர்கள் அந்த சன்பலாத்தும் அவர்களை பார்த்தீங்க அப்படி நெகேமியாவை ஒரு கட்டத்துல ஒரு பயமுறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். செமாயா என்ற ஒரு வீட்டுல அவர் சொல்லுகிறார், ஒரு ஆலயத்துல போய் ஓடி ஒளிந்து கொள் என்று சொல்லுகிறார். அதற்கு நெகேமியா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இந்த நல்ல வேலையை நான் நல்ல வேலைக்கு நான் விட்டு எப்படி வர முடியும் என்று சொல்லுகிறார்.
அவர்கள் பயமுறுத்த ஆரம்பித்தார்கள். நெகேமியாவை பயமுறுத்த, அந்த ஊழியத்தை விட்டு விடும்படி, அந்த அலங்க கட்ட முடியாதபடி பயமுறுத்த ஆரம்பித்தார்கள். முத்திரை போடப்படாத கடிதத்தையும் அனுப்பினார்களாம். எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கூப்பிட்டார்களாம். பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வாங்க பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி கூப்பிட்டார்களாம். இந்த மிகப்பெரிய வேலையை விட்டு எப்படி வருவேன், மெனக்கட்டு போய்விடும் நேரம் என்று சொல்லி நெகேமியா அந்த காரியங்களை தொடர்ந்து செய்தார். பாருங்க, ஒரு பக்கம் அந்த வேலைகள், அந்த ஆலங்கம் கட்டி ஒரு 52 நாட்களில அந்த வேலையை கட்டி முடித்தார். எத்தனை போராட்டங்கள் பாருங்க, அருமையான தேவச்சனமே, எத்தனை பாருங்கள். அவர் நல்லதுதான், ஒரு அலங்கத்தை, ஆலயத்தை சுற்றிலும் ஒரு அலங்கம் கட்டுறார், அவ்வளவுதான். அதற்கு எத்தனை பிரச்சனைகள், அதற்கு சத்ருவானவன் எழும்பி பாருங்க என்னென்ன செய்கிறான் பாருங்க. கொன்று போடு விடுவோம் என்று கூட சொல்லுகிறார்கள் பாருங்க. ஓடி ஒளிந்து கொள், தேவாலயத்தை விட்டு ஓடி தேவாலயத்துக்குள் ஒளிந்து கொள் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் நெகேமியா போய் தேவாலயத்தில் ஒளிந்து கொண்டால் ஜனங்கள் எல்லாம் பயந்து விடுவார்கள், இந்த அலங்கம் கட்டப்படாது என்று சொல்லி அவங்க மெயின் சுவிட்ச் ஆகிய நெகேமியாவை பாருங்க ஓடி ஒளிந்து கொள்ளும்படி பயமுறுத்துகிறார்கள். இன்றைக்கு தலைவன் என்று சொன்னால் அநேக காரியங்கள், தலைவனுக்கு போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பாடுகள் வரும், உபத்திரம் வரும், மற்றவர்கள் மூலமாக போராட்டங்கள் வரும். பாருங்க, நம்ம மோசே எத்தனை வருடங்கள் பாருங்க வழி நடத்தி கொண்டு வந்தார். எத்தனை பிரச்சனை ராஜாக்கள் மூலமாக அந்த சுற்றி வரக்கூடாது என்று சொல்லி எத்தனை போராட்டங்கள், அதையும் தாண்டி கடந்து வந்தார். நெகேமியாவுக்கு அது போலதான், எப்படியாவது ஆஃப் பண்ணிடணும், எப்படியாவது அந்த அலங்கத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி எத்தனைக்குள்ள போராட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதையும் தாண்டி நெகேமியா அந்த தொடங்கியதை முடித்தார். தேவச்சனமே, அவர் என்ன ஒரு குறிக்கோளாக வந்தாரோ அந்த காரியத்தை செய்து முடித்தார். 52 நாட்களில அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனம், இந்த காலை வேளையில நம் ஆண்டவர் என்னத்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், நாம் ஒரு ஊழியத்தை செய்கிறோம் என்றால், நமக்கென்று ஒரு தீர்க்க தரிசன ஊழியமோ, சுவிசேஷ ஊழியமோ, ஆத்தும ஆதாயம் செய்கிற பணியோ, இதே ஒண்ணு நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக செய்து கொண்டு இருப்போம் என்றால், அதற்கு எதிரடையாக சாத்தானானவன் அநேகரை எழுப்புவான். நம்மளோட கூட்டு சேருங்க, வாருங்க என்று சொல்லுவான். நம்மளை போலவே ஒரு ஊழியம் செய்யும்படி அவன் செய்வான். நம்ம கைகளை, நம்ம திடப்படுத்தின கைகளை தளர பண்ண அநேக காரியங்களை கொண்டு வருவான். நம்மளை ஜெபிக்க முடியாதபடி கொண்டு வருவான். பாருங்க, நெகேமியாவை குறித்து அநேக போராட்டங்களை கொண்டு வந்தான். மொட்டை கடிதாசிகளை எழுதி அனுப்பினான். அந்த கைகளை இருதயத்தின் அளவுல சோர்ந்து போக பண்ண அநேக காரியங்களை செய்தார்கள். ஆனால் நெகேமியா நின்றதுதான். நான் கர்த்தருக்காக நிற்பேன், கர்த்தருக்காக நான் வந்து அந்த வச்ச வைராக்கியத்தை நான் விடமாட்டேன், நான் தொடங்கிய காரியத்தை விடமாட்டேன், நான் அலங்கத்தை கட்டி முடித்தே ஆவேன் என்று சொல்லி அத்தனை போராட்டங்களை தாண்டி அலங்கத்தை கட்டி முடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஊழியம் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. ஊழியம் என்றால் ஏதோ லகுவான காரியத்துக்காக இந்த ஊழியத்தை அழைக்கல. ஊழியம் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான், ஒரு போர்க்களம் தான். அனுதினமும் யுத்த களத்துல நிற்கிற ஒரு போர்க்களம் தான். ஆனா நம்மளை நம்பி கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தின் ஓட்டம் தொடர்ந்து ஓட அநேக காரியங்கள் கொண்டு வருகிற அந்த செய்திகள் நாம காதுல கேட்கும் பொழுது தொய்வு ஏற்படுகிற காரியங்கள் காணப்படும். நம்ம கைகள் கால்கள் தளர்ந்து போகிற காரியங்கள் காணப்படும். அதையெல்லாம் தாண்டி ஓடிதான் ஜெயம் எடுக்க முடியும். நெகேமியா ஜெயம் எடுத்தார். எப்படி? ஜெபித்தார். அல்லேலூயா. அவர் ஜெயம் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபித்தார். சத்துரு கொண்டு வருகிற ஒவ்வொரு செய்தியையும், அந்த சத்துரு கொண்டு வருகிற ஒவ்வொரு போராட்டங்களையும் அறிந்து அவர் ஜெபம் பண்ணினார். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கும் கூட பாருங்க, யுத்தம், போர் நடந்து கொண்டு இருக்கிறது. எருசலேம் தேசத்துக்கு எதிராக ஈரான் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் கூட அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு சபைக்கு செல்லுகிறதும் வருகிறதுமாய் காணப்படுறதுனா ஜெபம் இல்லை. ஆனால் ஒரு ஆர்சி போப் ஆண்டவர் எல்லா ஆலயங்களையும், ஆர்சி ஆலயங்கள் பூரா திறந்து வைங்க, எல்லா ஊழியக்காரர்களும் ஜெபிக்கணும்னு சொல்லி அவர் கூட சொல்லி இருக்கிறார். பாருங்க தேவ ஜனமே, இன்றைக்கு கலந்து போகிற காரியங்கள் அநேக நடக்கலாம்.
பாருங்க, அந்த போரை பார்த்து பயந்து போயிருக்கலாம். ஏன் இந்தியாவில கூட போர் மூண்டு விடுமோ என்று காணப்படுகிறது. ஒரு முஸ்லிம் பாய் ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு 10 வயது மகன் சொல்லுகிறார், ஒரு பிரதமர் தான் கொண்டு போய் குண்டுகளை எல்லாம் கொடுத்து வந்தார் என்று அநேக காரியங்களை சொன்னதனால இந்தியாவிலேயும் போர் மூண்டு விடுமோ என்ற பதட்டம் காணப்படுகிறது. பாருங்க, அதெல்லாம் செய்கிற வேலையில தேசத்துல ஒரு தளர்வுகளை கொண்டு வருகிற காரியம், ஒரு பயத்தை கொண்டு வருகிற காரியமாய் காணப்படுகிறது. இந்த உலகம் முழுவதும் உலகத்தில் நடக்கிற காரியங்களை அறிந்து நம் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிப்பாங்க? அப்பொழுது ஆத்தும ஆதாயம் நம்ம செய்ய முடியும். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த போருக்காக கூட இன்னும் ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அருமையான தேவ ஜனமே, எதற்காக என்றால் பாருங்க, நெகேமியாவுக்கு அநேக போராட்டங்கள் வந்தது. அந்த காரியங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த ஊழியத்துல தொய்வு ஏற்பட அநேக போராட்டம் வந்தது. ஆனா இறுதி வரை அவர் அந்த ஊழியத்துக்காக நின்று அந்த எடுத்து வைத்த காலை தன் களத்தின் மேல் வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய மாட்டான் என்ற வசனத்தின் பிரகாரம் அவர் பாருங்க கை வைத்து முன்னேறி சென்றார். பாருங்க, இறுதியில் 52 நாட்களில அலங்கத்தை கட்டி முடித்தார். அல்லேலூயா. இந்த நாளில கூட நமக்கும் எதிரடையாக நம்ம என்ன ஒரு ஊழியத்தை, சின்ன ஊழியமா இருக்கலாம், ஒரு ஐக்கியம் நடத்தி கொண்டு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஊழியம் செய்து கொண்டு இருக்கலாம். நம்மளை போல அநேக காரியங்களை சத்துருவானம் எழுப்புவான். வாங்க சேர்ந்து செய்யலான்னு கொண்டு வருவான். போராட்டங்களை கொண்டு வருவான். இருதயத்துல தொய்வுகளை கொண்டு வருகிற காரியங்களை கொண்டு வருவான். மொட்டை கடிதாசிலாம் எழுதி அனுப்பணும்னு சொல்லி வேதத்துல எழுதி இருக்கிறது இதே நெகேமியாவிலேயே. அதுபோல காதுகள்ல கேட்கும் பொழுது கஷ்டங்கள், மன கசப்புகள், ஏதோ ஒரு காரியங்களை தளர பண்ணுவான். ஆனா நாம வைராக்கியமா இருக்கணும் தேவ ஜனமே. அநேக கைகளை திடப்படுத்தினார்கள். அநேக மக்கள் சேர்ந்து அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். நெகேமியாவுக்குள்ள இருக்கிற இன்னொரு விசேஷம் என்னன்னா, அவர் வெறும் ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, களத்துல இறங்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. களத்துல இறங்க ஆரம்பித்தார். நாமளும் கூட தேவ ஜனமே களத்துல இறங்கி நெகேமியா அலங்கத்தை கட்டும்படி காணப்பட்டார். அல்லேலூயா. நாம ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். நம்ம கைகளை கொண்டு வேலை செய்கிறவர்களாய் இருக்கணும். ஆலயத்தை கட்டி அலங்கத்தை கட்டி முடிக்கப்பட்ட நெகேமியா போல நம்ம ஊழியத்தை அப்பொழுதுதான் நிறைவேற்ற முடியும். காரியம் அறிந்து செயல்பட்டு அந்த அலங்கத்தை கட்டி முடித்த நெகேமியா போல நாம செயல்பட வேண்டும். சத்துரு கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான், நம்ம இருதயத்தை தொய்ய பண்ணுவான், அநேக காரியங்களை கொண்டு வருவான். ஆனா நாம் ஒருபோதும் தொய்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் அந்த நல்ல வேலைக்கு கைகளை திடப்படுத்தி இருக்கிறோம். நம்ம கைகளை உயர்த்துவோம், தொடர்ந்து நம்ம அந்த வேலையை செய்வோம். அலங்கத்தை கட்டி முடித்த நெகேமியா போல நமக்கென்ற கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தான் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக, பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு நெகேமியாவை கொண்டு எங்களோடு பேசினரே, ஸ்தோத்திரம்ப்பா. பாபிலோன் தேசத்துல இருந்த நெகேமியா அலங்கம் வெடிக்கப்பட்டதை அறிந்து ஆண்டவரே ராஜாவின் இடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா சுற்றி பார்த்து அலங்கம் இடிந்து கிடந்ததை பார்த்து அநேக மக்களை ஆண்டவரை திடப்படுத்தி இந்த நல்ல வேலைக்கு கைகளை திடப்படுத்தினார்கள் அப்பா. அலங்கம் கட்டும்படி தொடங்கிய பொழுது ஆண்டவரே எதிராளியான சத்ருவானவன் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகளை, இருதயத்தில் தொய்ய பண்ணுகிற காரியங்களை கொண்டு வந்தான். அதை காட்டிலும் அதையெல்லாம் கடந்து ஆண்டவரே கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றின நெகேமியா போல அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது போல எங்களுக்கும் என்று கொடுத்த ஊழியங்கள் ஆண்டவரே நாங்கள் செய்து முடிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்துக்கு எதிராக ஆண்டவரே ஜெருசலேம் தேசத்துக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிற போருக்கு ஒரு முடிவுக்கு வரும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஈரான்ல இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டு இருக்கிறோம். அதையெல்லாம் ஆண்டவரே தகப்பனை விலைவாசி ஏறும் என்று சொல்லுகிறாங்க. ஆண்டவரே எல்லா பொருட்களை விலை என்று உயரும் என்று சொல்லுகிறாங்கப்பா. இதையெல்லாம் தகப்பனை அந்த போர் முடிவுக்கு கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஒரு மாற்றங்கள் வரட்டும், தேசத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பு ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமென்.